எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேனா இல்லைன்னா நான் ஒரு கோயிலுக்குள்ள போறேன்னு எனக்கே தெரியாது. ஸ்ரீ லட்சுமி சாய் தன்வந்திரி கிளினிக் போனா எனக்கு ஒரு கோயிலுக்குள்ள போன மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அங்க டாக்டர்கிட்ட நான் ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு காலில் நரம்பு பிடிப்பு பிரச்சனை இருந்தது. அது மட்டும் இல்ல காலெல்லாம் ரீசெண்ட் டைம்ல ரொம்ப கருப்பாகி வெடிப்பிடிப்பா வந்துருச்சு. அப்ப டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க, நீ பாதைபீங்க எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்ட்டு நான் போனேன். அங்க ஃபர்ஸ்ட் என்னோட காலை கிளீன் பண்றதுக்காக ஒரு மிஷின்குள்ள வச்சிருந்தாங்க. அழுக்கெல்லாம் போயிடுச்சு. தென் பாதைபீங்க சிகிச்சை கொடுக்கறதுக்காக எனக்கு அந்த பலகையில படுக்க வச்சிருந்தாங்க. அதை ஃபீல் பண்றதுக்கு என் கண்களையுமே கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தைலத்தை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்ல மசாஜ் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்பா விடுங்க வலிக்குது அப்படின்னு கத்துனேன். ஆனா போக போக நல்லா ரிலாக்ஸா இருந்தது. அவங்க சொன்னாங்க எவ்வளவுக்குள்ள உனக்கு பெயின் இருக்கும் அவ்வளவுக்குள்ள அதுல ரிலீஃப் ஆகி ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல நைட் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ அந்த சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நரம்பு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியான மாதிரி ஒரு ஃபீல். அது மட்டும் இல்ல அன்னைக்கு நைட் நான் நல்லா தூங்குனேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்ரீ லட்சுமி சாய் தன்வந்திரி கிளினிக்ல பாதி வீங்கும் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா